ஹாய் மக்களே, வணக்கம். நல்லா இருக்கலாம். இன்றைக்கி நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் புன்னையகுண்டம்பதில் அமைஞ்சக்கூடிய ஃபேர்லாண்டுக்கு தான் வந்துருக்குறேங்க. ஃபேர்லாண்டு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக சூப்பராக அமைச்சிருக்காங்க. இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டுக்கிறோங்க. இன்றைக்கி நம்ம இருக்க வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபேஸ் 1, 2, 3 தாண்டி போய் இன்றைக்கி ஃபேஸ் 11 வந்துருச்சுங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா மக்கள் காரில் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு ஏரியாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் தான் போயிட்டு இருக்குது. நம்ம சைட்டுக்கு முன்னாடி பஸ் இருக்குது. இந்த ஃபேர்லாண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்ட்டே போட்டுருக்காங்க பாருங்கள். இண்டோர் ஷட்டில் கோர்ட்டுங்க, வெல் டெவலப்மெண்ட் பார்க்கு, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, கம்யூனிட்டி ஹால், இண்டோர் கேம்ஸ், ஓப்பன் தியேட்டர், சிசிடிவி கேமரா, கிளப் ஹவுஸ், ஸ்வாப்ஸ், ஜிம்னு அடிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஃபேர்லாண்டில் ஃபேஸ் 11 எந்த மாதிரி போயிட்டு இருக்கு, எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு, என்ன ப்ரைஸிங் போயிட்டு இருக்கு, என்ன அம்யூனிட்டிஸ்க்கு ஃபுல்லாக பார்த்தா மக்களே வாங்க டேட்டா வீடியோக்களே போயிடலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் என்ன சார் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தீங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபேர்லாண்டுக்கு கூப்பிட்டு சார் மறுபடியும். சார் ஆமாங்க சார். அதாவது எப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 11 போய்க்கு இருக்குதுங்க. ஃபேஸ் 11 போய்க்கு இருக்குது. அதனால தான் நான் உங்களை வர சொல்லியிருக்கேங்க சார். சூப்பர் சார். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேர்லாண்டில் நம்ம வந்து ஃபேஸ் 11 பார்க்குற முன்னாடி எக்ஸாக்டாக லொக்கேஷன் நீங்கள் அமைச்சிருக்கு சார். நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அதாவது கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது கோவில்பாளையம் வழியாக வரலாங்க. நீங்கள் இந்த சைடுலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அன்னூர்லேருந்து கரியாம்பலம் பிரிவு. ஓகே. நீங்கள் கோவில்பாளையத்தை தாண்டினா கூட குன்னத்தூர் இருக்குதுங்க. குன்னத்தூர் வழியாக வரலாங்க நம்ம சைட்டுக்கு. இந்த சைடு நம்ம நீலாம்பூர்லேருந்து வரீங்கன்னா நீலாம்பூர் வழியாக வரலாம். சூப்பர். நீங்கள் அவினாசிலேருந்து வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து திருப்பூர் அவினாசி அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா கருமத்தம்பட்டி கருவூர் ரோட் வழியாக வரலாம். சூப்பர். ஆக்சுவலாக பார்த்தா இது வந்து சென்டருங்க சார் நம்மளுக்கு. எல்லா வழியுமே வழி. ஆமாம், இது சென்டர் உங்களுக்கு. சூப்பர். அதாவது ஒரு சைட்டுக்கு வந்து நம்ம இது ஆன் ரோட்ல இருக்குன்னு சொல்லு, சைட்டே சென்டராக இருக்குது நம்மளுக்கு. சென்டராக இருக்குது, ஆன் ரோட்லேயே இருக்குது. ஆமாம், உங்களுக்கு மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க. ஓகே. நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க, பஸ் வந்திருக்கும் உங்களுக்கு. சைட் தாண்டி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆமாம், பஸ் நம்ம சைட் வாசலில் நிற்குங்க சார் நம்மளுக்கு. சூப்பர் சார். மக்களே பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரிங்க கரியாம்பாளையம், அதாவது கோயம்புத்தூர் வந்து புன்னையகுண்டத்தில் அமைஞ்சக்கூடிய இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரலாங்க. கோயம்புத்தூர் வந்து கோவில்பாளையம் வழியாக வரலாங்கிறாரு, அன்னூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கரியாம்பாளையம் வழியாக வரலாங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அவினாசிலேருந்து வரலாம், திருப்பூர்லேருந்து வரலாம், கருமத்தம்பட்டிலேருந்து வரலாம்னு சொல்லிட்டு சென்டான ஒரு பிளேஸ் அமைஞ்சிருக்கு சார். சூப்பராக அமைஞ்சிருக்குங்க. இந்த ஃபேஸ் 11 பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஃபேஸ் 1லேருந்து 10 வரைக்கும் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. அது சக்ஸஸ்ஃபுல் தானுங்க. கண்டிப்பாங்க சார். உங்களுக்கு அதாவது எப்படின்னா ஃபேஸ் 1லேருந்து ஃபேஸ் 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு 1000 பிளாட் வந்துடும். சூப்பர். 1000 பிளாட் வந்து நம்ம வித்தனால தான் ஃபேஸ் 11 நம்ம போட்டிருக்கோங்க. சூப்பர் சார். இப்போ எந்த அளவுக்கு நம்மகிட்ட வந்து மக்கள் வந்து வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. கண்டிப்பாக நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க, வீடு கட்டிக்கிருக்காங்க. உள்ளார வந்து மக்களுக்கு அடுத்தடுத்து நம்ம ஒரு ரேட்டு கம்மியான ரேட்லையும் ஒரு நல்ல லேண்டு நம்ம கொடுக்கணுன்ற ஒரு இதுக்காக தான் நம்ம போட்டிருக்கோம் நம்மளோட பேர். அது மட்டும்னா ஒரு 10 ஸ்பேஸ் வந்து வித்திருக்கு அப்படின்னால ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு அர்த்தம். ஆமாங்க சார், கம்பல்சரிங்க சார். அவ்வளோ வீடுகள் உள்ள ஆயிருக்குங்க ஆல்ரெடி. உங்களுக்கு உள்ள நீங்கள் வீடுகள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதாவது எப்படின்னா ரேட்டு கம்மியாகவும் அம்யூனிட்டிஸ் நம்ம இதில் அம்யூனிட்டிஸ் தான் ஸ்பெஷல். அம்யூனிட்டிஸ் வந்து ஸ்பெஷல் ஹைலைட்டுங்க. அதாவது எப்படின்னா இந்த கோவில்பாளையம் ஜில்லாலேயே எங்கே பார்த்தாலும் கிளப் ஹவுஸுங்க. ஓகே. உள்ள இன்டோர் ஜிம், இன்டோர் செட்டில் உங்களுக்கு குழந்தையோட ஜென்ரல் நாலேஜுக்காக வந்து செஸ்ஸு, கேரமு, சூப்பர், டேபிள் டென்னிஸு, ஓப்பன் டஃப் கொடுத்துருக்கோம். கிரிக்கெட்டு, ஃபுட்பால் இந்த மாதிரி விளாண்டுக்கலாங்க. ஓப்பன் ஜிம் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு மேனுவலாகவே நீங்கள் இயக்கிக்கலாம். ஓகே சார். சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் லேண்டில் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம அதை கொடுத்துருக்கோம் நம்ம ஃபுல்லாகவே. கண்டிப்பாக. அதாவது கொடுத்துருக்கோம் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ எல்லாமே கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கிருக்காங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிருக்காங்க உங்களுக்கு. சூப்பர் சார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ் 11 எவ்வளோ ஏக்கர் எவ்வளோ பிளாட்? ஃபேஸ் 11 சார். அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 11 சேர்ந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 120 ஏக்கருங்க சார். நம்ம 80 ஏக்கருக்கு நம்ம சைட் போட்டிருக்கோம். ஓகே. 80 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 11 மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 ஏக்கர் கிட்ட வரும் நம்ம. ஓகே. ஃபேஸ் 11 ஆன்கோயிங்கில் போயிருக்கு. அதில் வந்து 230 பிளாட் இருக்குது நம்மளுக்கு. சூப்பர். வடக்கு பார்த்த சைட்டும் இருக்குது உங்களுக்கு.
இல்லை நம்ம தெற்கு பார்த்த சைட் எடுத்து கிழக்கு பார்த்தமே வாசல் வச்சுக்கலாம், தெற்கு பார்த்த சைட்டு இருக்குது உங்களுக்கு. எல்லாமே அவைலபிள் இருக்கு. எல்லாமே அவைலபிள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேஸ் லெவலில் வீடியோ கட்டிட்டு இருக்காங்க. ஆமாம், உங்களுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெடி டு மூவ் கட்டிக்கிருக்கோம். நம்ம கஸ்டமருக்காக கட்டிக்கிருக்கோம். உங்களுக்கு பண்ட கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஓகே. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரெட் பிரிக்ஸில் கட்டிக்கிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வீடியோவில் பார்த்தா தெரியுங்க நம்மளுக்கு. குவாலிட்டியாக கட்டிட்டு இருக்கீங்க. ஆமாம், உங்களுக்கு எல்லாமே மக்களுக்கு வந்து நம்ம குவாலிட்டியாக கொடுக்கணுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேஸ் லெவலில் புக்கிங் போய் வீடியோ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், உங்களுக்கு பேஸ் லெவலில் புக்கிங் போய் வீடு கட்டியிருக்காங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குது மக்களே. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பொன்னையொண்டமுதூரில் இந்த ஃபேர்லாண்டுங்கிறது ரொம்ப ஃபேமஸுங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் வந்து குடியிருக்கிறாங்க. 1000 பிளாட்ஸ் மட்டும் போட்டு எல்லாமே சோல்ட் அவுட் இப்போ சூப்பராக போயிட்டு இருக்குது. ஸோ ஃபேஸ் லெவலில் நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக இந்த வீடியோ நாங்கள் முடிக்க முன்னாடி நீங்கள் கால் பண்ணாலும் ஓகே தான். கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அந்த தான் போயிட்டு இருக்குது. சார் இப்போ இந்த அம்யூனிட்டிஸ் பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே அம்யூனிட்டி சொல்லிடலாங்க சார். ஏன்னா ஆல்ரெடி கஸ்டமருக்கு வந்து நம்ம வீடியோ போட்டுருவோம், உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை இல்லைங்களா? புதுசாக பார்க்குற மக்களுக்காக சொல்லுங்கள். ஆமாம், கண்டிப்பாக சொல்லிடலாங்க. நீங்கள் என்ட்ரன்ஸில் வரும்போது ஆர்ச்சுங்க சார். ஓகே சார். 60க்கு 40 சொல்லி பிரம்மாண்டமான ஆர்ச். ஆமாங்க, ஆர்ச்சுக்கே செக்யூரிட்டி கேபின் கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே ஆர்ச்சு சொல்லிடுவாங்க. ஆனால் ஆர்ச்சுக்கு முன்னாடி நம்ம பேர்லாண்டில் ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். பேர்லாண்ட் ஷாப்ஸ் கொடுத்துருக்கோம். ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கடைகள் இருக்குது. நம்மளோட ஆஃபீஸ் வந்து பேர்லாண்ட் ஷாப்ஸ் முன்னால் வந்து நம்ம ஆஃபீஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்க் கொடுத்துருக்கோம். 8 பார்க் இருக்குது. 8 பார்க்கில் 2 பார்க் டெவலப் பண்ணியிருக்கோம். ஒரு பார்க்கில் வந்து சும்மா யோகா மெடிடேஷனே பண்ணிக்கலாம். இன்னொரு பார்க்கில் வந்து ஓப்பன் ஜிம்மு, ஓப்பன் டஃப் கொடுத்துருக்கோம். இதை விட்டுட்டிங்கன்னா கிளப் ஹவுஸ் கொடுத்துருக்கோம். கிளப் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இன்டோர் ஜிம்மு, இன்டோர் செட்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து செஸ்ஸு, கேரம், டேபிள் டென்னிஸ் இந்த மாதிரி ஃபுல்லாகவே அமெனிட்டிஸ் உள்ளே கொடுத்துருக்கோம் கிளப் ஹவுஸ்குள்ளார. ரோடு வைஸ் பார்த்துட்டிங்கன்னா 30 அடி ரோடு, 40 அடி ரோடு, 33 அடி ரோடு நம்ம கொடுத்துருக்கோங்க. நீங்கள் எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. அது மாதிரி ஓவர்ஹெட் டேங்க் கொடுத்துருக்கோம். ஓவர்ஹெட் டேங்க்கில் இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக எல்லா சைடுக்கு போகிற மாதிரி வாட்டர் லைன் நம்ம கொடுத்துருக்கோங்க. பூமியும் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் பூமி தான் உங்களுக்கு. ரெட் சாயில் பூமி சுற்றிலும் காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம் நம்ம. ஃபுல்லாகவே காம்பவுண்ட் வால் டோட்டல் 120 ஏக்கருக்கு நம்ம காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம், ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏபி லைன் உள்ளே வந்துருச்சுங்க நம்மளுக்கு. ஏபி லைன் வந்துருச்சு நம்மளுக்கு. இதுதாங்க நம்ம ப்ராஜெக்டில் வந்து அமிட்டிஸ் வந்து மக்களுக்கு என்ன தேவை எல்லா அமிட்டிஸ் நம்ம உள்ளே வந்து கொண்டு வந்துட்டோம். நம்ம சூப்பர், செம்மையாக சொன்னீங்க. ஆல்ரெடி மக்களே மறுபடியும் நம்ம அதை சொல்கிறோங்க. ஏன்னா பேஸ் லெவன் அப்படிங்கும்போது ஆல்ரெடி எல்லா அமிட்டிஸுமே பக்கா வச்சிருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உடனே வீடியோ எடுக்க முடியல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் குடியிருக்காங்க. சரிங்களா? சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே கிராண்டான ஆர்ச்சிங்க சுற்றி காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அழகாக வந்து பிளான்டேஷன் பாருங்கள் எப்படி சூப்பராக க்ரீனரிஸாக வச்சிருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ரம்மியமாக இருக்குங்க. 8 பார்க் வச்சிருக்காங்களாமா. இப்படி ஏகப்பட்ட அமிட்டிஸ் இருக்குது. அது மூலம் குழந்தை விளையாடுற பார்க் சொல்லியாச்சுங்க. பெரியவங்க பார்த்தீங்கன்னா வாக்கிங் ட்ராக்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இவ்வளோ அமிட்டிஸ் பக்கம் அமைச்சிருக்கீங்க சார். சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கலைங்க சார். சக்ஸஸ்ஃபுல்லாக போய்க்கிறதுனால தான் அடுத்த வீடியோக்கு நான் மறுபடியும் உங்களை நான் கூப்பிட்டுருக்கேன். ஏன்னா அடுத்து இனி புதுசாக கஸ்டமர் நம்மளுக்கு வருவாங்க. வரவங்களுக்கு வந்து அவங்களும் நீ அடுத்து வாங்கணும். கண்டிப்பாக நம்மகிட்ட எல்லாமே ஓல்டு கஸ்டமர் வந்து வாங்கிடுவாங்க. நீ புது கஸ்டமர் வந்து வாங்கணும். அவங்களும் இடம் வாங்கணும். அதாவது லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் வந்து வாங்கணும் ஒரு கஸ்டமருக்கு வந்து ஆசை இருக்கும். நார்மலாகவே ஒரு சிங்கிள் பர்சனாக இருந்தாலும் ஆசை இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் வந்து வாங்கட்டுமே. அவங்களும் ஒரு ஐடி பீப்புளாக இருந்தாலும் வாங்கட்டும், ஒரு என்ஆர்ஐ கிளைண்டாக இருந்தாலும் வாங்கட்டும், யாராக இருந்தாலும் வந்து வாங்கட்டுமே. அதுக்காக தான் ஒரு இதுக்காக நம்ம போட்டிருக்கோம். சூப்பர் சார். இப்போ வந்து நியர்பை அம்யூனிட்டி ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ஸ்கூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவை வித்யாசாரம் ஸ்கூல் இருக்குதுங்க சார். இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் விவேகானந்தா ஸ்கூல் இருக்குது. இந்த சைடு கேஜி ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜ் நிறையா இருக்குது. ரத்னம் காலேஜ் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இன்ஃபோ இருக்குதுங்க. காலேஜ் பஸ்ஸுமே உங்களுக்கு உள்ளே போகும். ஸ்கூல் பஸ் உள்ளே போகும் உங்களுக்கு. நம்ம லேண்டுக்குள்ளே வரும். இருக்கலே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. கோவில்பாளையத்தில் உங்களுக்கு அவினாசி ரோட்டில் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கோவில்பாளையம் மெயின்ல இருக்குது உங்களுக்கு. குமரன் ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க. இந்த சைடு தான் கிளினிக் இருக்குது. டாக்டர் கார்த்திக்னு ஒரு கிளினிக், 2-3 கிளினிக்லாம் இருக்குதுங்க. அப்படின்ல எல்லா விஷயங்களும் நம்மளோட அதாவது நம்மளோட ப்ராஜெக்ட் நியர்பைல எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குதுங்க. ஸ்கூல் பஸ், காலேஜ் பஸ் எல்லாமே நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டு போயிட்டு உங்களுக்கு உள்ள இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போக்குவரத்துக்கு அந்த மாதிரி எவ்வளோ சார்? முதல்ல சொல்லிட்டீங்க சென்ட்ரல் பிளேஸ் சொல்லிட்டீங்க. ஆமாம், போக்குவரத்துக்கு எந்த மாதிரி இருக்கும்? அதாவது போக்குவரத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சைட் ஆர்ச் வாசல் வழியாக பார்த்தீங்கன்னா 45H ஓகே காந்திபுரம் டு அன்னூர் பஸ் போகுங்க. ஓகே சார். 45C பஸ் காந்திபுரம் டு அன்னூர் பஸ் சக்தி ரோட்டில் போகும். ஓகே. நம்ம சைட்ல இருந்து இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா பேஸ் 11 கிட்ட நிற்கிறோம். நாங்கள் பேஸ் 11லேருந்து குன்னத்தூர் வந்து 4 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா சக்தி ரோடு பஸ் வந்து உங்களுக்கு வருங்க. ஓகே. 45C பஸ் வந்து 24/7 எப்பயும் பஸ் இருக்கும் உங்களுக்கு. கோவில்பாளையம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுங்க. அது வந்து 7.5 கிலோமீட்டர் வந்துடும் நம்மளுக்கு. இந்த சைடு அன்னூர் போயிட்டோம்னா ஒரு 8 கிலோமீட்டர் வந்துடும். அங்கே உங்களுக்கு எல்லா பஸ் வசதியும் இருக்குது நம்மளுக்கு. மெயின் நம்ம ஆர்ச் வாசலில் உங்களுக்கு பஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த சைடு பேஸ் 11 பார்த்தீங்கன்னா 45 ஜேஎன் ஜோலி பஸ் காந்திபுரம் டு அன்னூர் பஸ் உங்களுக்கு. அதுவும் இந்த சைடு போகும் உங்களுக்கு. சூப்பர். சுற்றிலும் வசதிகள் இருக்குது. பஸ் வசதி இருக்குது. சென்டான ஒரு பிளேஸ் தான். கோவில்பாளையத்துலேருந்து வரலாம், கரியாம்பாளையத்துலேருந்து வரலாம். ஆமாம், உங்களுக்கு பிளேஸுங்க சார். ஆமாங்க சார், கண்டிப்பாங்க சார். நம்ம அது மாதிரி வரவில்லை பெட்ரோல் பங்க் நினச்சிலங்க. பெட்ரோல் பங்க் நம்ம வாசல்லே இருக்குதுங்க உங்களுக்கு. நம்மளோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பெட்ரோல் பங்க் வந்து நியர்பையில் இருக்குன்னா கஸ்டமரோட தேவைகள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமாக எங்கேயாவது போனால் டக்குன்னு எமர்ஜென்சி பெட்ரோல் தேவைங்க. கண்டிப்பாக மாசில் பெட்ரோல் பங்க் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் சந்தை போடுவாங்க. சந்தைகள் இருக்குது. முன்னாடி வந்து கடைகள் இருக்குது நம்மளுக்கு.
ஸோ எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குதுங்க சார். சூப்பர் சார். இப்போ சென்ட் எவ்வளோ ப்ரைஸுங்க? இப்போ வந்து லேண்ட் லோன் இந்த மாதிரி பண்ணி தரீங்க எல்லாமே சொல்லிடுங்க சார். அதாவது எப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்டில் இப்போ பேஸ் லெவன் ஆன்கோயிங் போய்க்கு இருக்குதுங்க சார். இப்போ சென்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 6.6 போய்க்கு இருக்குதுங்க நம்மளுக்கு. இது வந்து கஸ்டமருக்கு வந்து அவங்க சைட் பார்த்தாங்கன்னா எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு பெஸ்ட்டாக கண்டிப்பாக பண்ணி தருவோங்க நம்ம. சூப்பர் சார். ஸோ நம்ம பண்டலூர் சேனல் பார்த்து வரவங்க சொன்னால் பெஸ்ட்டாக பண்ணி தருவோம். கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி தரலாங்க சார். அது போக பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80% நம்ம பண்ணிக்கலாங்க சார். உங்களுக்கு 80% பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருந்தால் 95 வரைக்கும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லேண்டுக்கு வந்து உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு 75 பண்ணி தருவாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஒரு 80 வச்சுக்கலாம். பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாங்க. ஸோ லேண்டுக்குனா 70 to 80 பண்ணிக்கலாம். வீடுங்கும்போது 90 to 95 கூட பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம ப்ரொஃபைல் வந்து ஓரளவுக்கு கஸ்டமருக்கு நல்லா இருந்தால் நம்ம தாராளமாக பண்ணிக்கலாங்க. சூப்பர். நம்ம சைடில் வந்து புக்கிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh ஒரு புக்கிங் அமௌண்ட். 1 lakh புக்கிங் அமௌண்ட்டுங்க. ஓகே. நீங்கள் வந்து சைட் வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா வந்து 1000 பிளாட் வாங்கியிருக்காங்கன்னா அவங்க சைட் பார்த்து வந்து வாங்கியிருப்பாங்க. கண்டிப்பாக. அப்படின்ட்டு நீங்கள் என்ன கிளைண்ட் வந்து நீங்கள் சைட் பார்க்கணுன்ற கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன சைட் தேவையோ சூஸ் பண்ணி நம்ம வீடியோ எடுத்து அனுப்பிவிடுவாங்க. வீடியோ பார்த்து கூட நம்ம புக் பண்ணிக்கலாம் சார். சூப்பர் சார். லீகல் டாக்குமெண்ட்லாம் பக்கம் வரும். நம்ம சைடு உங்களுக்கு லீகல் புக்கே நம்ம கொடுத்துருவாங்க. ஓகே. அதாவது எப்படின்னா அந்த காலத்துலேருந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே லீகல் புக் நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துருவோம். உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஈஸி முதல்ல எல்லாமே அது இருக்கும். பேஸ் 11 ஒவ்வொரு பேஸ்க்குமே நம்ம லீகல் புக் வச்சிருக்கோம். ஓகே. பேஸ் 11 லீகல் புக் நம்ம இருக்கு, அதை நம்ம கையில் கொடுத்துருவோங்க. லீகல் செக் பண்ணிக்கலாம். சூப்பர் சார். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய என்ஆர்ஐ கிளைண்ட். ஆமாங்க சார், நிறைய வந்து வாங்கியிருக்காங்க. கஸ்டமர் வந்து சைட் இது வரைக்கும் அது பார்த்ததே கிடையாதுங்க. ஓகே சார். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 கஸ்டமர் புக் பண்ணியிருக்காங்க. ஓகே. பேஸ் 7 1-2 சைட்லாம் புக் பண்ணியிருக்காங்க கஸ்டமர். சைட் வந்து பார்த்தது இல்லைங்க. நம்ம சைட் வீடியோ எடுத்து அனுப்பணும், அவங்க பார்த்தாங்க, புக் பண்ணாங்க. கரையத்துக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வந்தாங்க, வந்து கரையம் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. என்ஆர்ஐ பீப்புள். ஆமாங்க. ஸோ பெங்களூர்லேருந்து நம்ம பெங்களூர். ஆமாங்க சார், நிறைய பேர் கஸ்டமர் வந்து வாங்கியிருக்காங்க சார் நம்மளுக்கு. பெங்களூரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை, திருநெல்வேலி சைடு வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ நாகர்கோவில் சைடு இருந்து நிறைய ஏரியாலேருந்து வந்து வாங்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லோக்கல் பீப்புள் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நிறைய ஐடி பீப்புள் நிறையா வாங்கியிருக்காங்க. உள்ளார ஐடி பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியில் வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு தெரியுது எந்த மாதிரி ஏரியாவில் நம்ம வந்து இடம் வாங்கணும்னு அவங்களுக்கு தெரியுது. இந்த போல யங்ஸ்டர் வந்து நார்மலாக உங்களுக்கு நெட்டில் டச் பண்ணால் தெரியுதுங்க உங்களுக்கு. எங்கே அவங்க டச் பண்ணி பார்க்குறாங்க, இந்த லோ பட்ஜெட்டில் இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க ஓகே அப்படின்னு சொல்லி நிறைய ஐடி பீப்புள் வந்து வாங்கியிருக்காங்க ஃபுல்லாக. சூப்பர் சார். அது மூலம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்க்க அம்யூனிட்டிஸில் இருக்குங்களா, பார்க்கு, ஜிம்மு. ஆமாங்க சார். உங்களுக்கு கோர்ட் இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக. ஆமாம், அவங்களுக்கு அதாவது இந்த லோ பட்ஜெட்டில் யாருங்க சார் இப்படி தராங்க உங்களுக்கு? லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு இவ்வளவு கம்யூனிட்டி உள்ள ஏரியாவில் யார் உங்களுக்கு இந்த மாதிரி லோ பட்ஜெட் 24/7 பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இருக்காரு, சிசிடிவி கேமரா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு 10 பேஸ் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து 11 பேஸ் தான் நம்ம போட்டுருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. நீங்கள் என்ஆர்ஐ கிளைண்டாக இருந்தாலும் சரிங்க, ஸோ நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலுமே நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்பிளே கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நேராக வாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோன்லேருந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுக்குறாங்க. புக்கிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh தான் சொல்லியிருக்கேன். கரெக்டாங்க சார்? கண்டிப்பாங்க சார். 1 lakh இருந்தால் நீங்கள் புக்கிங் அமௌண்ட் பண்ணிக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க, நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி வீடுகளை கட்டிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து கிளப் ஹவுஸ் எல்லாமே சுற்றி பார்க்கலாங்க. அது மட்டும் பார்த்தா சைட்டு ஃபுல்லாக சுற்றி பாருங்கள். பேஸ் 10 வரைக்கும் சோல்ட் அவுட் ஆகி நிறைய வீடுகள் உள்ள இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலேயே. இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் 11 வந்து புக்கிங் போயிட்டு வீடுகள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வரீங்களோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளாட் நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. அதனால் மிஸ் பண்ணிடாங்க. கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா சத்தி ரோடு ரொம்ப ஃபேமஸுங்க. அந்த சத்தி ரோட்டில் பார்த்தீங்கன்னா புன்னையொண்டு ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டான ஒரு பிளேஸுங்க. நீங்கள் அவினாசிலேருந்து வந்துடலாங்க, அன்னூர்லேருந்து வரலாங்க, கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கோயில்பாளையத்துலேருந்து வரலாம், கரியாமலத்துலேருந்து வரலாம். இப்படி எல்லா பக்கம் சென்டான ஒரு பிளேஸ். பார்த்தீங்கன்னா அன்னூர்லேருந்து, திருப்பூர்லேருந்து, அவினாசிலேருந்து எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்கலாம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கோயில்பாளையம், சத்தி ரோடு இருக்குங்களா? இன்னைக்கு சார் சக்தி ரோடுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சார். அடுத்து ரிங் ரோடே போட போகிறாங்க சார் நம்மளுக்கு. கண்டிப்பாக. சக்தி ரோடு வந்து 4 கிலோமீட்டர் உங்களுக்கு. ஓகே. இனி அடுத்து ரிங் ரோடு போட்டாங்கன்னா நம்ம சைட்லேருந்து 2லேருந்து 3 கிலோமீட்டர் ரிங் ரோடு. ரிங் ரோடு மீன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் சரௌண்டிங் கோயம்புத்தூரோட ஒரு ரிங் ரோடுமே வந்துடுதுங்க. இங்கே எதாக இருந்தாலும் சிட்டிக்குள்ளே போக முடியாது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அவினாஷ் ரோட்டில் பாலம் போட்டிருக்காங்க. ஓகே. 10 கிலோமீட்டரில் பாலம் போட்டுருக்காங்க. அந்த பாலம் ஏறினா உங்களுக்கு வந்து ஃபன் மால் எல்லாமே போய்க்கிருக்கு. அதே மாதிரி ரிங் ரோடு ப்ரொவிஷன் வருதுங்க. சூப்பர். அதுக்கு சர்வேயிங் ஒர்க் நடந்திருக்கு. அதோட மேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிடுச்சுங்க. நார்மலாக நீங்கள் கூகுளில் போய் சக்தி ரோடு மேப்னு அடிச்சிங்கனாலே ரிங் ரோடு மேப்பே வந்துடுது உங்களுக்கு. சூப்பர். நீ காலம் மாற போகுது, அடுத்த ரிங் ரோடு தான் சொல்லுவாங்க பாருங்க. அடுத்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக இங்கேயும் வந்துடலாம். ஆமாம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆயிருமில்லைங்க. ஆமாங்க சார், உங்களுக்கு லேண்ட் ரேட் மாறிடும்ல உங்களுக்கு. ரிங் ரோடு ப்ரொவிஷன் வந்து சர்வேயிங் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அதோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா லேண்ட் ரேட் வந்து டபடபட்டு ஏற ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். தாராளமாங்க சார் உங்களுக்கு. சார் ஓகே சார். பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. ஆமாம், பேஸ் 11 வரைக்கும் வந்துட்டோம். ஆமாம், அதுக்கப்புறம் பேஸ் போகுமா சார்? 12. ஆமாங்க சார். உங்களுக்கு நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க, பேஸ் 12 போட போகிறோம். ஓகே. பேஸ் 13 போட போகிறோம். அது போடும்போது இதோட ரேட் மாறிடும் உங்களுக்கு. 11ஓட ரேட் மாறிடும். ஆமாம், 11ஓட ரேட் உங்களுக்கு கண்டிப்பாக மாறிடும் உங்களுக்கு. 12 13 வந்துடும் வந்து உங்களுக்கு. வந்துச்சுன்னா அதோட உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. சூப்பர். கம்பல்சரி உங்களுக்கு வந்து பேஸ் 12 13 வருதுங்க உள்ளார. ஸோ ஆல்ரெடி வந்து டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஆமாம், உங்களுக்கு போயிருக்குங்க சார். ஒர்க் போயிருக்குதுங்க, அது அப்ரூவலுக்கு போயிருக்குதுங்க. ஓகே.
உங்களுக்கு அப்ரூவல் போயிருக்குது. அப்ரூவல் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர்லாண்டில் Phase 11 போயிட்டு இருக்குதுங்க. நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக வர போயிருங்க. ரிங் ரோட்டில் வரப்போகுது. அது மட்டும் இல்லைங்க, இங்கேயே பார்த்தீங்கன்னா Phase 12 Phase 13 வரப்போகுது. அப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த Phase 11 ரேட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கால் பண்ணிட்டு வந்து புக் பண்ணீங்களோ உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு ப்ராஜெக்ட். நீங்கள் வீடு கட்டி கூடிய சரிங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் சரி, சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. கோயம்புத்தூர் புன்னைவனம்பதில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஃபேர்லாண்டில் உங்களுக்கான வீடு இடமும் காத்துட்டு இருக்குங்க. டேரெக்டாக பார்த்து டிஸ்பிளே கொடுத்த நம்பர் கால் பண்ணுங்கள், நேரம் யூஸ் பண்ணுங்கள். சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.